கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 7. முதல் பயிற்சி, முதல் எதிரி. இரவில் நடந்த அந்த நாடக தாக்குதலுக்கு பிறகு பயிற்சி கூடம் ஆதவனுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. அது வெறும் போர்க்கலையை பயிலும் இடம் மட்டுமல்ல, அது சூழ்ச்சிகளும் இரகசியங்களும் மறைக்கப்பட்ட முகங்களும் உலாவும் ஒரு நாடக மேடையாக மாறியது. அவன் இப்போது ஒவ்வொருவரையும் கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். குறிப்பாக அந்த தாக்குதலில் ஈடுபட்ட வீரனான இளங்கோவையும் அவனுக்கும் வீரசேகரனுக்கும் இடையே நிலவிய விசித்திரமான மௌனத்தையும். இந்த சூழலில்தான் சேனாபதி மார்த்தாண்டன் பயிற்சி கூடத்தில் இருந்த தேர்ந்தெடுத்த 20 வீரர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சியை அறிவித்தார். அது ஒரு ஒற்றறியும் பயிற்சி. கோட்டைக்கு வெளியே சில மைல்கள் தொலைவில் இருந்த அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஓலையை எதிரணியின் கண்களில் படாமல் ஒரு முகாமை அடைந்து அங்குள்ள தலைவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். வீரர்கள் 2 அணிகளாக பிரிக்கப்பட்டனர். அதிர்ச்சியளிக்கும் விதமாக மார்த்தாண்டன் ஒரு அணியின் தலைவனாக வீரசேகரனையும் மற்றொரு அணியின் தலைவனாக ஆதவனையும் நியமித்தார். இது ஒரு நேரடியான மோதல். திறமையை மட்டுமல்ல, தலைமை பண்பையும் சோதிக்கும் ஒரு களம். பயிற்சி கூடமே இந்த செய்தியால் பரபரப்பானது. உயர்குடியில் பிறந்த அனுபவமிக்க வீரனாக கருதப்பட்ட வீரசேகரனுக்கு நிகராக கடலோரத்திலிருந்து வந்த ஒரு புதியவனான ஆதவனை தலைவனாக நியமித்தது பலருக்கும், குறிப்பாக வீரசேகரனுக்கு பெரும் அவமானமாக இருந்தது. சேனாபதியாரே, இது என்ன நியாயம்? இந்த ஓடக்காரனுக்கு படை நடத்தும் தகுதி இருக்கிறதா? இவன் தலைமையில் நான் எப்படி போட்டியிடுவது என்று வீரசேகரன் வெளிப்படையாகவே தன் அதிருப்தியை தெரிவித்தான். மார்த்தாண்டன் அமைதியாக பதிலளித்தார். வீரசேகரா, போர்க்களத்தில் எதிரி உன் தகுதியை பார்த்தா தாக்குவான். திறமையுள்ள எவனும் தலைவனாகலாம். இது சோழ தேசம். இங்கே குலத்தை விட வீரமே மதிக்கப்படும். உன் திறமையை நிரூபி, இல்லை அவன் திறமையை ஒப்புக்கொள்.